நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அடித்து சொல்லுவேன். அதனால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இந்தியர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இந்தியர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் 2 அருமையான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணுவோம். அந்த ஸ்கிப் பண்ணுறதை அப்படி விட்டுட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஒன்று அந்த வாய்ஸ் மெசேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொன்று உங்களுடைய ஃபோனை வாட்ஸ்அப் வழியாகவும் ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் மெசஞ்சர் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது அப்டேட் அப்படின்னு டிஸ்பிளே ஆச்சுன்னா அந்த பச்சை கலருக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தாச்சு. வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கான்டாக்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து 1 நிமிஷம் 20 செகண்ட், இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வந்து 1 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வாய்ஸ் மெசேஜ் கூட உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது அதை பொறுமையாக கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த சக்தி இருக்கணும். இல்லைப்பா எனக்கு அந்த பொறுமைலாம் கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஸ்பீட் பண்ணலாம். எப்படி யூடியூப்பில் வீடியோ வந்து எப்படி ஸ்பீட் பண்ணலாமோ அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ் மெசேஜையும் ஸ்பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆடியோ மெசேஜை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2x அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட ஸ்பீடு இதை நம்ம குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இன்னமும் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். 1xலேருந்து 2x வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆடியோவை வேகமாக கேட்டுக்கிடலாம், அதாவது என்ன சொல்ல வர்றாரோ அதை வேகமாக கேட்டுக்கிடலாம். ஸோ 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 1x 1.5x 2x. ஸோ இந்த அப்டேட் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. சப்போஸ் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புதிய அப்டேட்டை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இது நம்பர் 1 செட்டிங். அடுத்து 2வது செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாக கூட உங்களை ஹேக் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஹேக் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல முடியும். ஸோ ஒருவேளை உங்களுடைய ஃபோனை ஏதாவது ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு கால் பண்ணிட்டு தரேனே அப்படிம்பாரு, உங்கள் ஃபோனை வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு கான்டாக்ட், அவரோட கான்டாக்டோ இல்லை அவர் டெம்பரரியாக ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணி அது மூலயமா உங்களுடைய லொக்கேஷனை அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுறாரு. சரிங்களா, உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல வழிகள் இருக்குது உங்களை ஹேக் பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் இந்த வாட்ஸ்அப் வழியாகவும் ட்ராக் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம். ஸோ இது நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் கிளிப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாக்டாக உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இது காட்டி கொடுத்துரும். இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கின அந்த நபர், உங்கள் மொபைலை வாங்கின நபர் ஷேர் லைவ் லொக்கேஷனை டேப் பண்ணி இதில் 8 ஹவர்ஸ் கொடுத்துட்டு சென்டு கொடுத்துட்றாரு. எப்படி சென்டு கொடுத்துட்றாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்டு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இந்த லைவ் லொக்கேஷன் வந்து அவரோட கான்டாக்டுக்கு போயிடுது. பட் உங்களுக்கு தெரியாது வாங்கின நபர் வந்து எந்த கான்டாக்டில் இந்த லைவ் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணார் அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் டம்மியாக ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணி அதில் கூட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலிமா கூட உங்களை ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது
வாட்ஸ்அப்பில் நம்முடைய லைவ் லொக்கேஷனை எந்த காண்டாக்டில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய காண்டாக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ப்ரைவசி இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட வாங்கின நபர், உங்கள் மொபைலில் வாங்கின நபர் லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. எதில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங் லைவ் லொக்கேஷன், ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய லைவ் லொக்கேஷனை எதுலேயும் ஷேர் ஆகலை, உங்களை யாரும் ட்ராக் பண்ணலை, ஹேக் பண்ணல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துக்கிடலாம். ஸோ இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த 2 அருமையான செட்டிங் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த சேனலுக்கு நான் புதுசு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.